Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎல்லோட 51வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்க்கும் கல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சீசன் மும்பை இந்தியன்ஸ்க்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க. ஸோ கிட்டத்தட்ட டேபிள் கீழே இருக்காங்க. லாஸ்ட் இடத்துக்கு முன்னாடி சம்திங் 9th பிளேஸ் நினைக்கிறேன். ஸோ 9th பிளேஸ்ல இருக்காங்க. கேகேஆர் இந்த சீசன் ரொம்ப சூப்பரா இருக்கு. டாப் 2 இடத்துல அவங்க வந்து இருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இருந்து இப்ப வரக்கூடிய எல்லா மேட்சஸுமே மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணாங்க அப்படின்னா மற்ற டீம்ஸோட வின்னிங் ஆப்ஷன்ஸ் வின் ஆர் லாஸோட அந்த ஆப்ஷன்ஸை வச்சு மேபி ஸ்லைட்லி சான்ஸ் வந்து அந்த பிளேயர்ஸ்குள்ள வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். என்ன இருந்தாலும் அந்த வின்னிங்ஸோட முடிக்கணும். கடைசி ஃபேஸையாவது நல்ல ஆடி வின்னிங்ஸோட முடியும். ஏன்னா நம்ம கடப்பார லைன் அப் சொல்லி வச்சிருக்கக்கூடிய ஒரு டீம். இந்த ஐபிஎல் இந்த இத்தனை வருஷம் நடந்த ஐபிஎல்லே வந்து பாத்தீங்கன்னா கொடிகட்டி பறந்த 2 டீம்னா அது கண்டிப்பா சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது அப்படிப்பட்ட ஒரு டீமுக்கு கடைசி லெவல் இருக்காங்க. அவங்க கடைசியா வந்து விளையாடக்கூடிய மேட்சஸ் எல்லாத்துலயுமே கரெக்டா முடிக்கணும், நல்லபடியா முடிக்கணுங்கிற மாதிரி எண்ணத்தோட தான் பிளே பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான மேட்ச் மும்பை இந்தியன்ஸ்க்கு. இந்த மும்பைல நடக்கிறது வந்து அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜாவே இருக்க போகுது இந்த பர்டிகுலர் மேட்ச். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் வீடியோ தாங்க இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் 51வது மேட்ச் ஐபிஎல்லோட மே 3 இரவு 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் வான்கேடே ஸ்டேடியம் மும்பைல தாங்க இந்த மேட்ச் நடக்குது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நம்ம முதல் 45 மேட்ச் என்ன மாதிரி இருந்ததுன்னா வெறும் பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட 200+ ரன் எல்லா டீமுமே அடிச்சாங்க. இப்போ கடைசியா விளையாண்ட ஒரு 3-4 மேட்சஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நியூட்ரலா நடந்துகிட்டு இருக்கு. பவுலர்ஸ்க்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு 160 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோருங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பிச்சை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெடிஷ்னல், அதாவது அந்தந்த வெனுவோட ட்ரெடிஷ்னல் அந்த பிச்சு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுமோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்னையில வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும், ஸ்பின்னர்ஸ் கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ ட்ரெடிஷ்னலா என்ன நடக்குதோ அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ மும்பைல அந்த ட்ரெடிஷ்னல் பிச் ரிப்போர்ட் என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க நல்ல பவுன்சஸோட இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுங்க. இங்க நல்ல பவுன்சஸ் இருக்கும். டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் ஸ்மால் டைமென்ஷன்ஸ் தான். நல்ல பவுன்சஸ் இருக்கும். நல்ல ஸ்விங் பவுலர்ஸ், நல்ல வேகத்துல பால் பண்ணக்கூடியவங்க, ஸ்விங் பண்ணக்கூடியவங்க, பவுன்சஸ் பால் போடக்கூடியவங்களுக்கு எல்லாமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். பேட்டிங்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு 165 இருந்து 175 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இந்த வெனுல இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெனு தான் இந்த பர்டிகுலர் வெனு. அது மட்டும் இல்லாம பக்கத்திலே வந்து கடல் பகுதி அதிகம் இருப்பதனால அந்த ஈரப்பதத்துல வந்து பாத்தீங்கன்னா பால் நல்லா ஸ்ட்ரிக்ட் ஆகி உள்ள வரும். தென் அதே மாதிரி வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்ற டீம் கொஞ்சம் ப்ரிஃபரபிளா இருக்கும் இந்த பர்டிகுலர் வெனு ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 115 மேட்ச் இங்க பிளே பண்ணிருக்காங்க. அதுல 52 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்களும் 63 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ணவங்களும் வந்து இங்க வின் பண்ணிருக்காங்க. ஹெட் அவுட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 32 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல கேகேஆர் வெறும் 9 மேட்ச் தாங்க வின் பண்ணிருக்காங்க. 23 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றது, ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 16-15 சம்திங் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹையரா இருக்காங்க. வின்னிங் இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்பர் ஹெண்டா இருக்காங்க. கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறது மும்பைல அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னே சொல்லலாம். 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல் பார்ப்போம். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷான் அண்ட் ரோஹித் சர்மா 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், அடுத்ததா ரொமாரியஸ் செஃபர்ட், முகமது நபி, ஜெராட் கோட்ஸி, ஜஸ்பிரீத் பும்ரா, குமார் கார்த்திகேயா. ஸோ குமார் கார்த்திகேயா வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல அவர் இன்னும் பயன்படுத்தவே இல்லை. ஒரு சூப்பரான ஒரு ஸ்பின் பவுலர். அவர் விக்கெட் டேக்கிங் ஸ்பின் பவுலர். மேபி இந்த மேட்ச் வந்து ஒரு உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஸ்ரேயஸ் கோபாலுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க, அவரும் பெருசா விக்கெட் எடுக்கல. பியூர் சாவலுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அவரும் பெருசா விக்கெட் எடுக்கல. ஸோ இப்ப எல்லாருமே ஒரு இம்பாக்ட் பிளேயரா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ், அதாவது யங் பிளேயர்ஸ் தான் வந்து நிறைய ஒரு இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இந்த மேட்ச் வந்து குமார் கார்த்திகேயக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் சீசன்ல அவர் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு மும்பை இந்தியன்ஸ்க்காக. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெகில் பேத்ரே. நெகில் பேத்ரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துவாங்க. பை சான்ஸ் ஆகாஷ் மத்வால் கூட ஒரு இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்த கூட வாய்ப்பு இருக்கும் சம்டைம்ஸ்.
கேகேஆரை பொறுத்த வரைக்கும் அவங்க வின்னிங் காம்பினேஷனோட தாங்க மோஸ்ட்லி வருவாங்க. ஸோ இந்த சீசன் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு இந்த காம்பினேஷன். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நான் வந்து வீடியோ எடுக்கிறப்போ வந்து ஹர்ஷித் ராணா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அன்அவைலபிள் இப்போ இருக்கும். ஸோ நான் வீடியோ எடுக்கிறப்ப ஹர்ஷித் ராணா பற்றியான எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. ஸோ அதனால நான் வந்து டேரெக்டாக அவரை பிளேயிங் லெவலுக்குள்ள வச்சிருந்தேன். இப்போ ஹர்ஷித் ராணா வந்து அன்அவைலபிள் இருக்கு. நம்ம வீடியோ ஃபுல்லாகவே ஹர்ஷித் ராணா வச்சு பேசிட்டோம். ஸோ ஹர்ஷித் ராணா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேட்டன் சக்காரியாவை நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அது இல்லாம நான் வந்து டிப்ஸ் சொல்றப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஹர்ஷித் ராணா இருக்கிறதுனால ஆண்ட்ரூ ரசல் அதிகப்படியான ஓவர் பவுல் பண்ணுவாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ சேட்டன் சக்கரியா வர்றதுனால கண்டிப்பா ஆண்ட்ரூ ரசல் 2 அல்லதுக்கு மேற்பட்ட ஓவர்கள் பவுல் பண்ண சான்சஸ் இருக்கும். சேட்டன் சக்கரியா வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். ரோஹித் சர்மா இந்த சீசன் ஃபுல்லாவே லெஃப்ட் ஆர்ம் பாஸ் பாலர்ஸ் விக்கெட் நிறைய விட்டுருக்காருங்கிறத நம்ம டீட்டெயிலா பேசியிருக்கோம். வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ், மிச்சல் ஸ்டார் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பாஸ் பாலர், சேட்டன் சக்கரியா ஒரு லெஃப்ட் ஆர்ம் பாஸ் பாலர், 2 அட்டாக் வச்சு பவர் பிளேல யூஸ் பண்ண போறாங்க. ஸோ கண்டிப்பா சேட்டன் சக்கரியா தான் உள்ள வருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். இந்த மேட்ச் லைக் நம்ம யார் ஹர்ஷித் ராணா இல்ல அப்படிங்கிறதுனால ஆண்ட்ரூ ரசலுக்கு வந்து இன்னும் 2 ஓவர் எக்ஸ்ட்ரா பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அவரோட ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக போகுது ஆண்ட்ரூ ரசலுக்கு. நம்ம எந்தெந்த இடத்துல ஹர்ஷித் ராணாவை சொல்லியிருந்தோமோ அந்த இடத்துல சேட்டன் சக்கரியா அவர் வந்து நீங்க வச்சு நீங்க ஃபேண்டசிக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ பிலிப் சால்ட் அண்ட் சுனில் நரேன் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் ரகுவன்சி, ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ரின்கு சிங், ஆண்ட்ரூ ரசல், ரமன்தீப் சிங், மிச்சல் ஸ்டார்க் அண்ட் வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. ஸோ இது வந்து பார்த்தோம்னா கேகேஆரோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல். சரி, இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் யார் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் குபேரா ஃபேண்டசில ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து நம்ம சேனல் நேம் தான் தமிழ் பெல். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு அது ஸ்மால் லீக்ஸை தாண்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூசர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி எதை பிளே பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் பிளே பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய கேகேஆர் மும்பை அந்த மேட்ச் நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா மேல கிளாசிக், டியோ, குயின்டோ அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா டியோவை டச் பண்ணீங்க அப்படின்னா நார்மல் அண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். இதுல நார்மல் அப்படிங்கிறது டியோவிலேயே நார்மல் அப்படிங்கிறது அவங்களே ஒரு 5 பிளேயரை வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த 5 பிளேயர்ல இருந்து நீங்க ஒரு பிளேயரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப என்ட்ரி கிளாஸ்ல சூஸ் பண்ணிடுறீங்க. உங்களோட ஆப்பனன்ட் நீங்க யாரை சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய 4 பிளேயர்ல இருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணுவாரு. பிளேயர் வெஸ் பிளேயர் பேட்டில். நீங்க சூஸ் பண்ணிருக்க பிளேயர் 35 பாயிண்ட்ஸும் உங்க ஆப்பனன்ட் சூஸ் பண்ணிருக்க பிளேயர் 40 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்கன்னா உங்க ஆப்பனன்ட் வின்னு, நீங்க லாஸ். ஸோ இதுதான் அதோட கான்செப்ட், பிளேயர் வெஸ் பிளேயர் கான்செப்ட். இதுல ஒரு படி மேல போய் அதுல ப்ரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ப்ரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நார்மல் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பிளேயர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா செட் ஒன் சொல்லிட்டு 2 இருக்கும். ஒவ்வொரு இதுலயும் 5 பிளேயர் மொத்தம் 10 பேர் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல நீங்க ரோஹித் சர்மா பிக் பண்ணிடுறீங்க செட் 1ல. செட் 2ல வந்து பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டை பிக் பண்ணிடுறீங்க அப்படின்னா இந்த 2 பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் கூட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வருது. உங்களோட ஆப்பனன்ட் பேட் கமின்ஸ் அண்ட் புவனேஸ்வர் குமார் இப்படி 2 பேர்த்தையும் பிக் பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து 60 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா 70 பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்க வின். ஸோ இதுவும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் பெல். ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி உங்களால இதுல நிறைய ஏர்ன் பண்ண முடியும். இதுல கேப்டன், வைஸ் கேப்டன், டீம்ஸ் எதுவுமே போட தேவையில்ல. டியோ ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, இதுல ஜிஎஸ்டி ஃப்ரீ டெபாசிட் வந்து தாங்க நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட் மணிக்கு ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிப்பதில்லை. நீங்க வந்து இப்ப டெபாசிட் வந்து ஒரு 100 ரூபா பண்ண போறீங்க அப்படின்னா அதுல எப்படி வரும்னா 128 ரூபான்னு சொல்லி காட்டும். ஜிஎஸ்டின்னு சொல்லி 28% போட்டு 28 ரூபா வரும். அதுக்கு கீழேயே லைக் வந்து போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து 28 ரூபாய் கொடுத்துருவாங்க. அப்ப நீங்க போடக்கூடிய 128 ரூபாயும் உங்களோட வேலட்ல வந்து ஆட் ஆயிரும். ஸோ நீங்க அமௌண்ட் ஆட் பண்றப்ப மட்டும் ஜிஎஸ்டி சொல்லி 28 காட்டும். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா போனஸ் வந்து அந்த 128 ரூபாய் உங்களோட வேலட்ல ஆட் ஆயிரும். ஸோ ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிப்பதில்ல. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் பெல். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆப்ஷன் சைஸ் பாக்குறப்போ பிலிப் சால்ட் அண்ட் சுனில் நரேன், ஸ்ரேயஸ் ஐயர், ஆண்ட்ரூ ரசல் இந்த 4 பேரும் கேகேஆர்ல ஹை பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். தென் அதே மாதிரி இசான் கிசான், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, தென் லைக் ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த 6 பிளேயரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்ல ஹை பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இந்த 2 டீம்ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பிளேயர் வரைக்கும் வந்துடுறாங்க. 10 பிளேயர் வந்து கிட்டத்தட்ட 75% மேல இருக்காங்க இந்த டீம்ல. இந்த பர்டிகுலர் மேட்ச் கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் அதிகமா இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே சேர்த்தோம்னா ஒரு ஸ்மால் லீக்ஸ் டீமுக்கு ஒருத்தர் ஆயிடுறாங்க. ஸோ எல்லாருமே இந்த காம்பினேஷன்ல தான் வருவாங்க. இந்த பர்சன்டேஜ் அதிகமா இருக்கிற எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சு ஒரு கிராண்ட் லீக் டீம்ஸ் சாரி ஸ்மால் லீக்ஸ் டீம் அப்படின்னு சொல்லி எல்லா டீம்ஸும் கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் சேஃபான ஒரு ஆப்ஷனாவே இருக்க போகுது மோஸ்ட் ப்ராபபிலி.
அப்ப இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்மால் லீக்ஸ்க்கு 100% ஒரு ஒர்த்தபிளான மேட்ச் ஆனா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இது ரொம்ப 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 ரிஸ்கான ஒரு மேட்ச் ஸ்மால் லீக்ஸ்க்கு. ஆனால் கிராண்ட் லீக்ஸ்க்கு இது 100% ஆப்டான மேட்ச். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து ஹை பர்சன்டேஜ் இருக்காங்க. அப்போ லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸை மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு கண்டிப்பா கிராண்ட் லீக்ஸ்ல ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு கிராண்ட் லீக் டீம், ஒரு 6 கிராண்ட் லீக்கான டெமோ டீம் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. என்னோட டெமோ டீம்ஸ் நான் நாளைக்கு இதுக்காக ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ இப்போ ஆப்ஷன் சைஸ் பாக்குறப்போ யார் அதுக்கு என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். பிலிப் சால்ட், சுனில் நரேன் 2 பேருக்குமே டபுள் ஆப்ஷன்ஸ்ங்க. ஸோ பிலிப் சால்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு கேகேஆருக்காக. விக்கெட் கீப்பர்லயும் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் கிடைச்சது. தென் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றதுனால பவர் பிளேலயே அழகா யூஸ் பண்ணி ஒரு கணிசமான ரன்ஸ் ஆடினாரு. ஸோ அவர் இருக்கிற ஒரு ஸ்லைட்டி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம இந்த சீசன்ல நோட் பண்ணோம் அப்படின்னா கேகேஆர் அதாவது கல்கட்டாவில் விளையாண்ட எல்லா மேட்சுமே அவரோட ஆவரேஜ் 45 இருக்கு. எல்லா மேட்சுமே 45 வச்சிருக்காரு. அதை விட்டு கொஞ்சம் அவேக்கு போன மேட்சஸ் எல்லாத்துலயும் கொஞ்சம் ஏர்லியரா அவுட் ஆயிட்டு இருக்காரு. ஸோ ஸ்லைட்டி நீங்க அதை நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கேகேஆர் வேணும்ல அதாவது கல்கட்டாவில் வந்து பாத்தீங்கன்னா அவர் விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. கொஞ்சம் அவைலபிள் விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே கொஞ்சம் ஏர்லியரா அவுட் ஆயிருக்காரு. அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல பேட்டிங்ல வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆனால் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்ல அவர் கண்டிப்பா அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ங்கிறது சாலிடா அவர் வந்து வந்துருவாரு. ஸோ சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே போல் பண்றாரு. ஆனா எக்கனாமிக்கலா போல் பண்றாரு, ரைட் ஓகே. பட் ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் எடுக்கல. ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி மேட்ச் எடுத்துட்டு இருக்காரு. பவர் பிளேவை யூஸ் பண்ணி கண்டிப்பா வந்து ஒரு 15-20 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிடறாரு. அது அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கு, பவர் பிளே யூஸ் பண்ணி ஆடுறது. பட் இவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல நல்ல வேகத்துல ஏர்கப் ட்ரை பண்றவங்க. ஸோ அந்த மாதிரி பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் நல்ல ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காரு. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா, சுனில் நரேன் இவங்களுக்குள்ள சில பவர் பிளேலயே ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 45-50% ஆஃப் யூசர்ஸ் வந்து சுனில் நரேனுக்கு தான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு இந்த சீசன்ல. பேட்டிங்லயும் சரி பவுலும் சரி நல்லா பவுல் பண்ணிருக்காரு. ஸோ ஒரு ட்ரெண்ட் வைஸ் பாக்குறப்ப ஜஸ்பிரீத் பும்ரா, சுனில் நரேன் இவங்களுக்குள்ள இன்சில பவர் பிளேலயே ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா தாங்க இருக்கு போது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 15-20 ரன்ஸ்குள்ள அடிப்பாரு. இந்த 4 ஓவர் பவுல் பண்றாரு. ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் அவர் எதிர்பார்க்கலாம். அவர் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு அவருக்கு அதிகம் பிலிப் சால்ட்டை கம்பேர் பண்றப்போ. ரகுவன்சி, ஸோ ரகுவன்சி இப்ப நம்ம எப்படி பிலிப் சால்ட்டை வந்து கல்கட்டாவில் விளையாண்ட மேட்ச் எல்லாத்துலயுமே அவர் வந்து அந்த ஃபேண்டசி டீம்ல வந்துட்டாரு, 45 அப்படிங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னமோ, ரகுவன்சி அவேல விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே அவர் அந்த ஃபேண்டசி டீம்ல வந்திருக்காருங்க. ஸோ கல்கட்டா விளையாண்ட மேட்சஸ்ல தவிர அவேல விளையாண்ட எல்லா மேட்சஸ்லுமே அவருக்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பு கரெக்டா பயன்படுத்தினாரு. மினிமம் 30+ வரைக்கும் அடிச்சு அந்த ஃபேண்டசி டீம்ல வந்திருக்காரு. வெறும் 5% தாங்க. நான் இப்ப ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு மேட்ச். கிராண்ட் லீக்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஃபரன்ஷியல் பிக்கா ரகுவன்சி வந்து கண்டிப்பா இருப்பாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரா அவரை பயன்படுத்தினாங்க. இந்த மேட்ச் அவர் இம்பாக்ட் பிளேயர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் டைரக்டா பிளேயர்க்குள்ள இருப்பாரு. மேபி செகண்டா வந்து அவர் இது பண்றப்போ இம்பாக்ட் பிளேயரா வெளியே போகலாம். எனக்கு தெரிஞ்சு அவர் மோஸ்ட்லி அனுப்ப ஒரு யங் பிளேயர் அப்படிங்கிறனால அவர் மோஸ்ட்லி வெளியே உட்கார வைக்க மாட்டாங்க. கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகமுள்ள இடங்கள்ல கூட அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க ரகுவன்சியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்ரேயஸ் ஐயருக்கு இது வந்து ஒரு ஹோம் கிரவுண்டுங்க. ஸ்ரேயஸ் ஐயர் மும்பையில இந்த வெனுவை பத்தி முழுமையா தெரிஞ்ச ஒரு பிளேயர். நிறைய மேட்சஸ் டொமஸ்டிக் லெவல் மேட்சஸும் சரி அவர் ஆரம்ப கட்டத்துல விளையாண்டு கத்துக்கிட்ட ஒரு இடமா தான் இந்த வெனு இருக்கும். ஸோ இதை பத்தி எல்லாமே அவர் தெரியும். எங்க அடிச்சா எங்க பால் சிக்ஸஸ் போகும் எல்லாமே அவருக்கு நல்ல அத்துப்படி. ஹோம் பாய் அப்படின்னே சொல்லலாம். அவர் மும்பைக்காக தான் நிறைய மேட்சஸ் ஆடிருக்காரு. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் நம்ம அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். வெங்கடேஷ் ஐயர், ஸோ வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் அவருக்கான பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். இப்போ டாப் ஆர்டர்ல சால்ட் அண்ட் நரேன்ல இருந்து ஏதாவது ஒரு விக்கெட் யாரையா விழுந்துச்சுன்னா உடனே ரகுவன்சி ஆட வச்சிருவாங்க. உடனே ஸ்ரேயஸ் ஐயர், அதுக்கப்புறமேட்டு ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆகிறப்ப மினிமம் ஒரு 12 ஓவர் வரைக்கும் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் ஆட வைக்க மாட்டாங்க. உடனே ரிங்கு சிங், தென் ஆண்ட்ரூ ரசல் இப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் டாப் ஆர்டருக்கு வந்துடும். ஸோ வெங்கடேஷ் ஐயர் இந்த மேட்ச் ஆடுவாராங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். வெங்கடேஷ் ஐயர் பேட்டிங் வருவார் அப்படின்னா டாப் ஆர்டர்ல 2 அல்லது ஒரு 3 விக்கெட் ஏர்லியரா விழுந்தால் மட்டும்தான் வெங்கடேஷ் ஐயரோட ஆப்ஷன்ஸ் மேல வரும். அவர் வந்து ஒரு 15-20% வரைக்கும் அடிப்பாரு. அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். இந்த பர்டிகுலர் மேட்ச் ரிங்கு சிங், ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் வந்து இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்தல, அவர் ஃபீல்டிங் தான் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணாங்க. பட் பெருசா அவர்கிட்ட இருந்து ஒரு ரன்ஸ் எதுவும் வரல. கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. வெறும் 13% தாங்க. போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இருப்பார். வெறும் 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கு. ஃபீல்டிங் பொசிஷனும் லாங்ல இருக்கிறதுனால 1 or 2 விக்கெட்ஸும் பிடிச்சி கொஞ்சம் கணிசமான பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க ரிங்கு சிங்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் வந்து மிச்சல் ஸ்டார்க், வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, தென் சுனில் நரேன் இப்படி 5 மெயின் பவுலர்ஸோட போறதுனால
ஆண்ட்ரூ ரசல் பெருசா போல் பண்ண மாட்டேங்கிறாரு, ஒரு ஓவர் கொடுக்குறாங்க. ஸோ அதுவே வந்து அவர் அதுக்கு மேல அவருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. ஸோ ஆண்ட்ரூ ரசலோட பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஆஃப்டர் லைனப்ஸ்க்கு அப்புறம் பவுலிங் ஆப்ஷன்ஸ் என்ன மாதிரி வச்சிருக்காங்க கல்கட்டா அப்படின்னு பார்த்துட்டு ஆண்ட்ரூ ரசல் பவுல் பண்ணுவாரா மாட்டாரான்னு நான் சொல்லிடுறேன். ஹெட்வுட் ரெக்கார்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 27 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தான் இருக்கு. பவுல் பண்ணல அப்படின்னா அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஆண்ட்ரூ ரசலுக்கு. மிச்சல் ஸ்டார்க், வைபவ் ஒராரா, ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, தென் சுனில் நரேன், இப்படி 5 மெயின் பவுலர். ஸோ இதுல மிச்சல் ஸ்டார்க் இந்த சீசன் அவருக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் பால் பண்றாருன்னா மேபி கண்டிப்பா வந்து இந்த மேட்ச் மினிமம் 1 மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகங்க. அது மட்டும் கிடையாது, இந்த சீசன்ல ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா டிப் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா, ரோஹித் சர்மா 5 முறை இந்த சீசன்ல மட்டும் லெஃப்ட் ஹேண்டர், அதாவது லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் மட்டுமே விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. ஒரு ஸ்லைட்டி ஒரு சான்ஸ் மிச்சல் ஸ்டார்க் வெஸ் ரோஹித் சர்மா. ஆனா அவருக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ், ரோஹித் சர்மாவுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த மும்பைல வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லுமே நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதுலயும் பர்டிகுலரா செகண்டா பேட் பண்றப்போ 38 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிளஸ். ஆனா இந்த சீசன்ல ஒரு 5 to 6 முறை நினைக்கிறேன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ட்டே ஒரு விக்கெட்டை பறி கொடுத்திருக்கிறது அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பின்னடைவா இருக்கு. ஸோ மேபி மிச்சல் ஸ்டார்க் வெஸ் ரோஹித் சர்மா அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் வந்து இருப்பதற்கான ஒரு ஸ்லைட்டி சான்சஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா மிச்சல் ஸ்டார்க் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. வைபவ் ஒராரா போத் இன்னிங்ஸ்லயுமே 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. ஹர்ஷித் ராணா 2% தாங்க. இத்தனைக்கும் லாஸ்ட் மேட்ச் சம்திங் 30% வரைக்கும் இருந்தாரு. கடைசி மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தாரு. அப்படி இருந்துமே வெறும் 2% தான் அவர் பிக் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஏன்னா குவாலிட்டியான ஆப்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10 பேர் வெறும் 80% மேல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவரெல்லாம் ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் பிக் பண்ணிருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் செகண்டா பால் பண்ண போறாருன்னா கண்டிப்பா 1 விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா கூட இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாரு அப்படின்னா அந்த டெத் ஓவர்ல அந்த 19, 20வது ஓவர் அவர் தாங்க போல் பண்ணுவாரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அவருக்கு அதிகம், வெறும் ரொம்ப லோ பர்சன்டேஜ். ஃபாஸ்ட் பாலருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வேணும் வேற இந்த வேணும் நிறைய வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. கட்டர்ஸ் பால்ஸ் நிறைய வச்சிருக்காரு. ஹர்ஷித் ராணா ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். வெறும் 2% யூசஸ் தான் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்கும். வருண் சக்கரவர்த்தி இருந்து போத் இன்னிங்ஸ்லயுமே நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இசான் கிசான் அண்ட் ரோஹித் சர்மா 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இதுல இசான் கிசான் இந்த வெனுல ஒரு சூப்பரான ஒரு ஆவரேஜ் இருக்குங்க போத் இன்னிங்ஸ்லுமே. அதுலயும் பர்டிகுலரா செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண வராரு அப்படின்னா இந்த வெனுல 35 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. தென் விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா அவர் ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட ஒரு எலிஜிபிள் பர்சனா இருப்பாரு. ரோஹித் சர்மா செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 37 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண வரப்போ 29 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. போத் இன்னிங்ஸ்லும் ஓகே தான், ஒரு 29 அப்படிங்கிற ஒரு நல்ல ஆவரேஜ் தான் ஒரு ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான ஒரு ஆவரேஜ். அது மைனஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு 6 முறை சம்திங் இந்த சீசன்லயே அவர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் அவுட் ஆயிருக்கிறது மட்டும் மைனஸ். மிச்சல் ஸ்டார்க் ஒரு ஃபார்ம் அவுட்ல இருக்கக்கூடிய பிளேயர். அதனால வந்து ரோஹித் சர்மா நம்ம ஒரு 25-30 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சூரியகுமார் யாரும் இந்த வெனுல ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடுவாருங்க. கண்டிப்பா இந்த மேட்ச் அவருக்கு நம்ம 50 ரன்ஸ் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். சூப்பரா ஆடுவாரு. கண்டிப்பா இந்த மேட்ச் அவர் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவரை வந்து ஒன்ன பிராண்ட் இல்ல, நீங்க ஒரு கேப்டனா கூட நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். திலக் வர்மா இப்படி டாப் 3 பேருமே ஆடிறாங்க அப்படிங்கிறப்ப திலக் வர்மாக்கான பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். உடனே ஹார்திக் பாண்டியா வந்துருவாரு, டிம் டேவிட், தென் செஃபர்டு, நபி இப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ திலக் வர்மா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஹார்திக் பாண்டியா லாஸ்ட் மேட்ச் 4 ஓவருமே போல் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாருங்க. 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. பேட்டிங்ல கண்டிப்பா வந்து 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகம். ஸோ ஹார்திக் பாண்டியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. டிம் டேவிட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. கடைசி 3 ஓவர்ல வந்து 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. தென் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் லாங் ஆஃப்ல இருக்கிறதுனால மினிமம் 2 கேட்ச் வரைக்கும் பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா இந்த ஆப்ஷன் கண்டிப்பா நடக்க வாய்ப்பு அதிகம். ஸோ டிம் டேவிட் வெறும் 15% ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ரொமாரியோ சேஃபர்ட் அவர் சப்போஸ் பை சான்ஸ் உள்ள இருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் கடைசியா வந்து அடிப்பாரு. பவுலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். முகமது நபி இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மேபி ஒரு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட 3 ஓவருக்கு கூட பவுல் பண்ண வாய்ப்பு அதிகம். ஏன்னா சுனில் நரேன், வெங்கடேஷ் ஐயர், ரின்கு சிங் இப்படி ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அட்டன் டைம்ல 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிரீஸ்குள்ள இருந்தாங்கன்னா மேபி வந்து நபி வந்து 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஓவர் கூட பவுல் பண்ணலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் மினிமம் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். பை சான்ஸ் பேட்டிங்க்கு வந்தால் வாய்ப்பு இருந்தால் ஒரு 10 ரன் அடிப்பாரு. அவரோட டவுன் ரொம்ப லோயர் மிடில் ஆர்டர் அப்படிங்கிறதுனால அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமாங்க ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஜெராட் கோட்ஸி, குமார் கார்த்திகேயா, ஜஸ்பிரீத் பும்ரா இந்த 3. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா
ஹர்திக் பாண்டியா 4, முகமது நபி, செஃபர்ட் இப்படி பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இதுல 4 ஓவர் போல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் யாருக்கு அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா எனக்கு தெரிஞ்சு மினிமம் 3 மேக்ஸிமம் 4 ஓவர் வரைக்கும் கூட இந்த மேட்சும் போல் பண்ண வாய்ப்பு அதிகம். ஜெராட் கோட்ஸே அவரோட 4 ஓவர், ஜஸ்பிரீத் பும்ரா அவரோட 4 ஓவர் போல் பண்ணிடுவாங்க. மீதி இருக்க ஓவர்ஸ்ல குமார் கார்த்திகேயா ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக் அவர் உள்ள இருந்தாருன்னா கண்டிப்பா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல அவரை ட்ரை பண்ணிக்கோங்க. 3 ஓவர் வரைக்கும் அவர் போல் பண்ண வாய்ப்பு அதிகம். செஃபர்ட் கிட்ட இருந்து மினிமம் 2 மேக்ஸிமம் 3, முகமது நபி மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவருக்கு போல் பண்ணுவாரு. இதுல 4 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெராட் கோட்ஸி, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் போல் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களும் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. ஸோ இதுல போத் இன்னிங்ஸ்லுமே ஜஸ்பிரீத் பும்ரா இந்த பர்டிகுலர் மேட்ச் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு அதிகம். ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் ரொம்ப சூப்பரா இருக்கு ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு. கேகேஆர் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பவுல் பண்ணியிருக்காரு. சரி, ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலான யாருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கறத வச்சு சொல்லியிருக்கோம். ஸோ இது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு தோணுறதை வச்சு பண்ணிக்கோங்க. நான் பர்சனலா இது என்னோட ஸ்டேட்மெண்ட். நான் வந்து இவங்க இந்த மாதிரி அடிப்பாங்க அப்படின்ட்டு நான் பர்சனலா நான் ஒரு தாட்டை சொல்றேன். அது விருப்பம் இருக்கிறவங்க இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் மட்டும் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் பாருங்க. இல்லைன்னா இந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அதுக்கப்புறம் மீதி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அடுத்து சொல்றேன். இதுல ஓப்பனா இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். நடந்தாலும் நடக்கலாம், நடக்கலைனாலும் இல்லை. ஸோ இது உங்களோட ஓன் ரிஸ்க். ஸோ பிலிப் சால்ட் என் பாயிண்ட் ஆஃப் வியூல பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 15 ரன்ஸ் வரைக்கும் தான் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஃபேண்டசி அதாவது கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட் ரன் அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கும். சுனில் நரேன் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. பேட்டிங்ல ஒரு 19 ரன்ஸ்குள்ள அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க இருக்கும். ரகுவன்சி இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 25 இருந்து 30 ரன்ஸ்குள்ள அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸ்ரேயஸ் ஐயர் கண்டிப்பா 30+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். 30 இருந்து 40 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு. வெங்கடேஷ் ஐயர் ஒரு 15 ரன்குள்ள அடிப்பதற்கான வாய்ப்பு. ரின்கு சிங் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 25 இருந்து 30 ரன்ஸ்குள்ள அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆண்ட்ரூ ரசல் 20 ரன்ஸ்குள்ள அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. தென் மிச்சல் ஸ்டார் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட், செகண்டா பால் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். வைபவ் வராரா போத் இன்னிங்ஸ்லுமே அவர் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஹர்ஷித் ராணா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட், செகண்டா பால் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. வருண் சக்கரவர்த்தி போத் இன்னிங்ஸ்லுமே அவர்கிட்ட வந்து நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இசான் கிசான் போத் இன்னிங்ஸ்லுமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இவர்கிட்ட வந்து நம்ம 25 இருந்து 35 ரன்ஸ்குள்ள எதிர்பார்க்கலாம். தென் விக்கெட் கீப்பர் மூலியமா கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து சாலிடா வந்து இசான் கிசானுக்கு கிடைச்சிரும். தென் ரோஹித் சர்மா செகண்டா பேட் பண்ண போறாரு அப்படின்னா கண்டிப்பா 30 ரன்ஸுக்கு மேல வந்து அவர் அடிப்பாரு. ஃபர்ஸ்டா பேட் பண்ண போறாரு அப்படின்னா 20 ரன்ஸ்குள்ள அவர் அவுட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த மேட்ச் மேபி இருக்கலாம். சூரியகுமார் யாதவ் போத் இன்னிங்ஸ்லுமே என்னை பொறுத்த வரைக்கும் என் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 50 ரன்ஸ்க்கு மேல அவர் அடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஒன் ஆஃப் மேபி மினிமம் 40 மேக்சிமம் 50 ரன்னுக்கு மேல அவர் அடிப்பதற்கான வாய்ப்பு அதிகம். ஸோ திலக் வர்மா 15 இருந்து 20 ரன்ஸ்குள்ள அவர் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஹர்திக் பாண்டியா பேட்டிங்ல கண்டிப்பா 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. பவுலும் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் போல் பண்றதுனால 1 விக்கெட் வரைக்கும் அவர் வந்து எதிர்பார்க்கலாம். டிம் டேவிட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா கண்டிப்பா இவரோட பேட்ல இருந்து 25 ரன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் மினிமம் 2 கேட்ச் வரைக்கும் பிடிப்பதற்கான வாய்ப்பு ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா. அதுவே செகண்டா பேட் பண்ண போறாருன்னா மேபி ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. 1 கேட்ச் வரைக்கும் பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ரொமாரியோ செஃபர்ட் மேபி அவர் உள்ள இருந்தார் அப்படின்னா 2 ஓவர் போல் பண்றாரு, ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட், பேட்டிங்ல வந்து ஒரு 10 ரன். முகமது நபி 2 ஓவர் போல் பண்றாரு. ஸோ பேட்டிங்ல வாய்ப்பு கிடைத்தால் ஒரு 10 ரன் வரைக்கும் அடிப்பாரு. ஜெராட் கோட்ஸி போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகம். தென் குமார் கார்த்திகேயா. ஸோ குமார் கார்த்திகேயா ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாருங்க. இந்த மேட்ச் அவர் உள்ள இருந்தார் அப்படின்னா என் பாயிண்ட் ஆஃப் வியூல செகண்டா போல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா மேபி அந்த 1 விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க குமார் கார்த்திகேயாவை ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்பிரீத் பும்ரா போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் வரைக்கும் அவர்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ திரும்பவும் நான் சொல்றேன், இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதை விருப்பம் இருக்கிறவங்க இது ஓகே, நீங்க சொல்றது ஒரு ரோல் எனக்கு என்னோட மைண்டும் அப்படிதான் தோணுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்த நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்னதை வச்சு மட்டும் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்க டீம்ஸை மேக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிலிப் சால்ட், சுனில் நரேன், இசான் கிசான், ஹர்திக் பாண்டியா இந்த 4 பிளேயரும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் சொல்லுவாங்க. பிலிப் சால்ட் வந்து விக்கெட் கீப்பர்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, அதனால அவர் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் தெரியுறாரு. சுனில் நரேன் 4 ஓவர் போல் பண்றாரு, ஹர்திக் பாண்டியா 4 ஓவர் போல் பண்றாரு, இசான் கிசான் விக்கெட் கீப்பர் பண்றாரு. சோ விக்கெட் கீப்பர் வந்து கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுனால இசான் கிசான், பிலிப் சால்ட் 2 பேருமே எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் சொல்லுவாங்க. 4 ஓவர் போல் பண்றாரு 2 பேருமே, ஹர்திக் பாண்டியா, சுனில் நரேன் 2 பேருமே 4 ஓவர் போல் பண்றாங்க. இதுல ஸ்லைட்லி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் சுனில் நரேன் இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுனால. சோ இந்த 4 பிளேயரும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ள பிளேயர்ஸ். போத் டீம்ஸ்லயுமே டெத் ஓவர்ஸ்
ஹர்ஷித் ராணா, மிச்சல் ஸ்டார்க் ரெண்டு பேருமே கேகேஆருக்காக, ஜஸ்பிரீத் பும்ரா, ஜெராட் கோட்ஸி ரெண்டு பேரும் மும்பைக்காக. ஸோ இந்த 4 பேருமே ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. கேகேஆர் ஃபர்ஸ்ட் பால் பண்ணா இந்த ஹர்ஷித் ராணா, மிச்சல் ஸ்டார்க், மும்பை ஃபர்ஸ்ட் பால் பண்ணா ஜஸ்பிரீத் பும்ரா, ஜெராட் கோட்ஸி. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் பிளேயர், இப்ப கரண்ட்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் பிலிப் சால்ட், சுனில் நரேன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் இந்த 4 பிளேயரும் இன்ஃபார்ம் பிளேயர்ஸா இருக்காங்க. இதுல பிலிப் சால்ட் கேகேஆர் கல்கட்டால நடந்த மேட்சஸ் எல்லாத்துலயுமே 45 அப்படிங்கிற ஆவரேஜ். ஸோ மற்ற வெனுல கொஞ்சம் கம்மியா இருக்கிறது ஒரு மைனஸ். சுனில் நரேன் அவரோட ஆஸ்வல் கேம் தாங்க, 15 ரன் வரைக்கும் அடிப்பாரு, 4 ஓவர் பால் பண்றாரு, அந்த ஃபேண்டஸ் டீமுக்குள்ள வந்துருவாரு. ரோஹித் சர்மா இந்த வெனுல அவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதே மாதிரி சூரியகுமார் யாதவுக்கும் இந்த வெனு ரொம்ப பரிச்சயமான வெனு, நிறைய ரெக்கார்டும் வச்சிருக்காரு இந்த பர்டிகுலர் வெனுல. இவங்க இன்ஃபார்ம் பிளேயர்ஸ். டிஃபரன்சியல் பிக்கா நீங்க யாரை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா ரகுவன்சி வெறும் 5%. ஸோ அவரை பத்தி நம்ம டீடைலா ப்ரிவியூல சொல்லிட்டோம். தென் ரின்கு சிங் வெறும் 13%. கண்டிப்பா அவரோட பொசிஷன் ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங்ல இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸும் பிடிப்பாரு. கண்டிப்பா வந்து ஒரு 20-25% வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இந்த மேட்ச். ஹர்ஷித் ராணா வெறும் 2%. ஃபர்ஸ்ட் பால் பண்ணாரு அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு, டெத் ஓவர்ஸ்ல அவர் பால் பண்றதுனால. முகமது நபி வெறும் 8% தான் பிக் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகம் கேகேஆர்ல அப்படிங்கிறதுனால மேபி ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டட் எடுக்கலாம். பை சான்ஸ் பேட்டிங்க்கு வந்தாருன்னா ஒரு 10 ரன், அப்போ ஒரு ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். இல்ல அப்படின்னா ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்தாருன்னா ஒரு ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். குமார் கார்த்திகேயா வெறும் 1%, இது வரைக்கும் 1% தான் இருக்கும். மேபி இன்னும் அதிகமாக ஆயிடலாம், ஒரு 5% வரலாம். ஒரு பிக் டிஃபரன்ஸ் பிக்கா குமார் கார்த்திகேயா இருப்பாருங்க. ஒரு சூப்பரான ஒரு ஸ்பின்னர், அவரு விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர். 50-50 ஆப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா திலக் வர்மா, ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் பிலிப் சால்ட் இந்த 4 பேரும் 50-50 ஆப்ஷன்ஸ்ல நான் பர்சனலா வைக்கிறேன். ஸ்ரேயஸ் ஐயருக்கு இந்த வெனு ரொம்ப 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 பரிச்சயமான வெனு. வெனுல நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காரு. இந்த வெனுவை பத்தி நல்லாவே தெரியும் அவருக்கு. அப்படிங்கிற பட்சத்துலயும் 50-50 ஆப்ஷன் வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாததுதான் மைனஸ். இப்போ ஒரு பேட்டிங்ல வந்து ஒரு 20 ரன் அடிக்கிறாரு அல்லது ஒரு 25 ரன் அடிக்கிறாரு, ஒரு ரிங்கு சிங் 25 ரன்ஸ் அடிக்கிறாரு அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் ட்ரீம் டீம்ல வருவாரா அல்லது ரிங்கு சிங் வருவாரான்னா ரிங்கு சிங் தான் வரும். ஏன்னா ஒரு கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகமுள்ள இடங்கள் இருக்காரு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இல்லாத ஒரு மைனஸ்ல இருக்கக்கூடியவங்க தான் இந்த 4 பிளேயரும். ஸோ அதனால வந்து நான் அவங்களை வந்து 50-50 ஆப்ஷன்ஸ்ல வைக்கிறேன். பிலிப் சால்ட் மற்ற வெனுல போனா கொஞ்சம் ஏர்லியர் அவுட் ஆயிடுறாரு, அந்த ஒரு ஆப்ஷனுக்காக 50-50 ஆப்ஷன். திலக் வர்மா டாப் 3 பேருமே ஆடிட்டாங்க அப்படின்னா அவருக்கு பேட்டிங் வாய்ப்பே கிடைக்காது. ஸோ 75% அவர் பிக் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால ஒரு 50-50 ஆப்ஷன். ரோஹித் சர்மா அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஸ்லைட்லி அவர் வீக், இந்த சீசன்ல அந்த மாதிரி அவுட் ஆயிருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக 50-50 ஆப்ஷன். அதர்வைஸ் இந்த வெனுல ரொம்பவே சூப்பரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. ஸ்மால் லீக்ஸ்ல மஸ்ட் பிக், இவங்க எல்லாத்தையுமே உங்களோட ஆப்ரன்ஸ் ஸ்மால் லீக்ஸ்ல மஸ்டா ட்ரை பண்ணிருப்பாங்க. பிலிப் சால்ட், சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல், ஜஸ்பிரீத் பும்ரா, இசான் கிஷன் அண்ட் ரோஹித் சர்மா இந்த 6 பேர்த்தையுமே உங்களோட ஆப்ரன்ஸ் மஸ்டா ட்ரை பண்ணிருப்பாங்க ஸ்மால் லீக்ஸ்ல. இவங்களெல்லாம் மிஸ் பண்ணவே முடியாது உங்களோட ஸ்மால் லீக்ஸ்க்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஸ்மால் லீக்ஸ்க்கு ஒரு ஒர்த்தான மேட்சே கிடையாது, ரொம்ப ரொம்ப ரிஸ்கான மேட்ச் இது. சரி, ஓகே. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் யூசுவல் ஸ்மால் லீக்ஸ்க்கு எல்லாருமே சுனில் நரேன், தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ஆண்ட்ரூ ரசல் இந்த 4 பேர்த்தையும் தான் வந்து மாத்தி ஸ்மால் லீக்ஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே சேஃபான ஒரு ஆப்ஷன்ஸா தெரியுவாங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு எல்லாரும் இவங்களை தான் கொடுத்துருப்பாங்க. நமக்கு கிராண்ட் லீக்ஸ் தான் டார்கெட். அப்படிங்கிறப்ப கிராண்ட் லீக்ஸ்க்கு யாரை ட்ரை பண்ணலாம்? மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா அவருக்கு நான் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இசான் கிஷன் செகண்டா பேட் பண்ண போறாரு. இசான் கிஷன் அப்படின்னா ஒன்னா கிராண்ட் லீக்ல அவருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்பிரீத் பும்ரா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து ஒன்னா கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஜெராட் கோட்ஸி செகண்டா பால் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு ஒன்னா கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ இவங்க எல்லாமே கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ். தென் அதே மாதிரி ரகுவன்சிக்கு ஒரு ரொம்ப ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன்ஸ்னா ஏதாவது ஒரே ஒரு கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. பை சான்ஸ் ஒரு 1 down வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் ஒரு 50+ ரன்ஸ் அடிப்பதற்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி யாரும் ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு டீம்ல ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.